மழை கனமழைங்க, காற்றோடு கலந்த மழை வந்ததுங்க. அதனால் காற்று அடித்ததுனால இங்கே லக்கம்பட்டி பஞ்சாயத்தில் பெரிய தண்டா, சின்னத்தண்டா, நீதிபுரம் ஆகிய பகுதிகளிலிருந்து குறைஞ்சது ஒரு 6000 to 7000 வாழை மரம் சாஞ்சிருச்சு அந்த காற்றுல. இன்றைக்கி வாழை மரம் சாஞ்சதுனால எங்கள் பகுதியில் இருக்கிற விவசாயிகள் குறைஞ்சபட்சம் ஒரு 50 to 60 லட்ச ரூபா நஷ்டீடு ஏற்பட்டுருதுங்க. அதாவது இந்த மரத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க ரொம்ப மழை இல்லாமல் கஷ்டப்பட்டு அது நல்லா கொண்டு வந்தாங்க. அது முட்டுவலி குறைஞ்சபட்சம் ஒரு மரத்துக்கு 300-350 ரூபா போட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ திடீர்னு மரம் சாஞ்சதுனால விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட நஷ்டீடு ஆகுதுங்க. அதாவது கவர்மெண்ட் இதுக்கு நஷ்டீடு கேட்டால் என்ன செய்வாங்கன்னா, நிவாரணம் கேட்டோம்னா 10 ரூபா மரத்துக்கு 5 ரூபா தராங்கிறாங்க. ஆனால் 300 ரூபா செலவு பண்ண மரத்துக்கு 10 ரூபா 20 ரூபா தந்தால் எப்படி விவசாயி பிழைக்க முடியுங்க? இந்த இந்தியாவினுடைய முதலங்கு விவசாயி தாங்கிறாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு இந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் எதுவுமே இவங்க தராதனால விவசாயிகள் என்ன செய்வாங்க, எல்லாமே விவசாயத்தை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விவசாயம் வெளியே போகிறதுனால தான் இன்றைக்கி விவசாயம் செழிப்பாக வராதனால தான் விலைவாசி எல்லாமே ஏறிடுச்சு. எல்லா விலைவாசியும் ஏறிட்டு இருக்குது. இந்த விலைவாசி ஏறக்கூடாது, விவசாயிகள் முன்னேற வேணும். விவசாயினுடைய முதுகெலும்பு, இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயிகள் போது இந்த முதுகெலும்பு உடையாமல் இருக்கணும்னா அரசாங்கம் விவசாயிகளுக்கு கண் பார்வை கொடுத்து விவசாயியுடைய வளர்ச்சிக்காக நிதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இதுதான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம்.